டிஎன்பிஎஸ்சி வினாக்கள் 986 இரு பகா எண்களின் பெருக்கற்பலன் 119 எனில் அதன் மீப்போமாவை காண்க. பகா எண்கள் அப்படின்னாவே அது ரெண்டையும் பெருக்குனா 119 வருது. அப்படின்னாக்க மீப்போவா அப்படின்னாத்தான் 1. ஆனால் மீப்போமா அப்படிங்கும்போது அந்த 2 பகா எண்களின் பெருக்கற்பலன் தான் 119. அதை மீப்போமாவும் அதே தான். அப்போனா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 987 45 இன்ட்டு x⁴ மைனஸ் x³ மற்றும் 60 இன்ட்டு x⁴ மைனஸ் 3x³ ப்ளஸ் 2x² ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போமா கேட்டிருக்கு. ஆப்ஷன் ஏபிசிடி 4 கொடுத்துருக்காங்க. இப்போ எது கரெக்டாக நம்ம செக் பண்ணணும். ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும், நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரி, இப்போ 45 x⁴ மைனஸ் x³ காரணிப்படுத்துவோம். 45 வந்து 95 45 பிரிக்கலாம். x³ x⁴ இருக்கனால x³ எடுத்துடலாம். அப்புறம் இங்கே x மட்டும் இருக்குது -1. இதை 9 வந்து 3 ஸ்கொயர் எழுதலாம். இன்ட்டு 5 x³ இன்ட்டு x-1. இப்போ முதல் இது காரணிப்படுத்தாச்சு. அடுத்து 60 இன்ட்டு x⁴ மைனஸ் 3x³ ப்ளஸ் 2x² அதை காரணிப்படுத்த போகிறோம். அதாவது 60 இன்ட்டு bracket x⁴ மைனஸ் 3x³ ப்ளஸ் 2x². 60 இன்ட்டு x⁴ மைனஸ் 3x³ ப்ளஸ் 2x². இதை காரணிப்படுத்த போகிறோம். ஃபேக்டரைஸ். 60 வந்து 12 இன்ட்டு 5 12 இன்ட்டு 5 60. இதில் வந்து x² மினிமம் x² இருக்குது. x² வெளியே எடுத்துடலாம். மிச்சம் என்ன இருக்குது, x². இதில் x⁴ வந்து x² வெளியே எடுத்தாச்சுன்னா x². இங்கே x² போச்சுன்னா 3x மட்டும். இங்கே x² போயிடுச்சுன்னா +2 மட்டும் வெளியே எடுத்தாச்சு. இப்போ 12 வந்து 4 பெருக்கல் 3 அல்லது 3 பெருக்கல் 4 எப்படி போட்டுக்கலாம். 3 பெருக்கல் 4 இன்ட்டு 5 x² x² மைனஸ் 3x ப்ளஸ் 2. சரி, 4 வந்து அதாவது 2² எழுதலாம். அப்போனா 2² இன்ட்டு 3 இன்ட்டு 5 இப்படி மாற்றி போட்டுக்கலாம். இன்ட்டு x² இன்ட்டு x² மைனஸ் 3x ப்ளஸ் 2. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, மீப்போமா கேட்டிருக்கு. மீப்போமா கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் இப்படி பண்ணிருக்கோம். 3² இன்ட்டு 5x³ இன்ட்டு 5x³ 3² இன்ட்டு 5x³ இன்ட்டு x-1 அதை எடுத்துக்கிறோம். இது ஃபஸ்ட்டு பாலினாமியல்னு வச்சுக்கலாம். அது ஃபேக்டரைஸ் பண்ணது. செகண்ட் பாலினாமியல். இப்போ இதை 2² இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு x² 2² இன்ட்டு
இது செகண்ட் ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் இது வந்து 3² 5x³ into x minus 1. ஃபஸ்ட்டு வந்து 3² into 5x³ into x minus 1. செகண்ட் வந்து இந்த 2² into 3 ஃபஸ்ட்டு வந்து 3² into 5 into x³ bracket x minus 1. 3², not x², 3². இது ஃபஸ்ட். இது செகண்ட் வந்து இது இருக்குது, இங்கே இருக்குது. 2² into 3 into 5 நேருக்கு நடந்துங்க. into x², x டைம் நேரம், into x² minus 3x ப்ளஸ் 2 செகண்ட். இது இப்போ எல்லாமே என்ன செய்கிறோம், நேருக்கு எழுதுகிறோம். 2². இப்போ மீசிமா கண்டுபிடிக்க போகும்போது எல்சிஎம், அதாவது பவரில் எது பெருசாக இருக்குன்னு பார்க்கணும். லீஸ்ட்னால் பவரில் பெருசு. இங்கே 2 மட்டும் இருக்குது, போட்டுக்கலாம். இங்கே 3² 3² பவரில் பெருசு 3². லீஸ்ட் காமன் லீஸ்ட் அப்படின்னா இங்கே பவரில் பெருசாக இருக்கணும். 3² into 5. இங்கே x³ பெருசு, அடுக்கில் பெருசு x³. இங்கே இது வந்து ஃபுல்லாக அடிக்கணும். x minus 1 எழுதணும். இந்த x² minus 3x plus 2 எழுதணும். x minus 1 இதை வேணால் இதை நம்ம x² minus 3x plus 2 x minus 1 into x minus 2ன்னு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு மட்டும் இதுக்கு பதிலாக இதை வச்சுக்கலாங்க. இல்லை இது பெருக்கலாம் அது வரும். பெருக்கலாம் 2n is 2 ஆட் பண்ணாக்கும் minus 2x மைனஸ் இங்கே ஒரு x minus 3x x பெருக்கலாம் x². இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ 2² 3² 5x³ போட்டாச்சு. இங்கே x minus 1 x minus 1 இதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க. x minus 1 x minus 1 இருக்குது, அதையும் எழுதணும், இதையும் எழுதணும், x minus 2வையும் எழுதணும். கடைசி இது ரெண்டே பேருக்குலாம் இந்த இது வருது, ரிசல்ட்டில் இது வந்துடும், அவ்வளோதான். இப்போ நம்பர்லாம் பெருக்குங்க. 2² 4 4×5 20. இது 3² 9 20 into 9 180 x³ into x minus 1 x minus 2. இதுதான் ஆன்சர். இதுதான் மீசிமா எல்சிஎம். 150 x³ into x minus 1 into x minus 2. ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி 150 x³ into x minus 1 into x minus 2. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 988. நானூற்றி 430 மற்றும் 255 முழுமையாக வகுக்கும் மிகப்பெரிய எண், அதாவது HCF கண்டுபிடிச்சா போதும். ஒவ்வொரு நம்பரை நம்ம வகுத்து பார்க்கணும், இல்லாட்டி ஒவ்வொரு நம்பரையும் காணி படித்து பார்க்கணும். அடுத்து HCF கண்டுபிடிச்சா போதும். அதில் மிகப்பெரிய எண்.
இப்போ 425 காரணிப்படுத்துவோம். 425 வகுத்து பார்த்தா, அதாவது 25 × 17 பிரிக்கலாம். 25 5² இன்ட்டு 17 பிரிக்கலாம். அடுத்து 4131 17 வகுத்தா 243 வருது. அந்த 243 திருப்பி வகுக்கும் பொழுது 3/5 × 17 3/5 × 17 வருது. அடுத்து 255 வகுத்தா 3 × 5 × 17 3க்கு நேரம் 3 5க்கு நேரம் 3 × 5 × 17 வருது. இப்போ நம்மளுக்கு தேவையானது மிகப்பெரிய எண், அதாவது ஹெச்எஃப். மிகப்பெரிய எண்ணா ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்எஃப் என்ன வருது? இங்கே 3 இங்கே இருக்குது. எல்லாத்துலேயும் காமனாக இருக்கணும். அந்த நம்பரை மட்டும் எடுத்து பெருக்கி போட்டால் உனக்கு ஹெச்எஃப் கிடைச்சிடும். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே இல்லை. இங்கே 5² இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருக்குது. அப்போனா இதையும் விட்டுறலாம். அப்போனா 17 மட்டும்தான். 17 மட்டும்தான் உங்களுக்கு பொதுவான எண். அப்போனா மிகப்பெரிய எண் 17 தான். ஹெச்எஃப் இந்த அளவு 3லையும் 17 17 17 இருக்கிறனால ஹெச்எஃப் 17. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் எங்கே இருக்குது? 17. ஆப்ஷன் சி இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ ஹெச்எஃப் கண்டுபிடிக்க 408 1990 1734 2890. இது பூரா கடைசி நம்பர் இங்கே 0 8 4 0 முடியல 2ஆல் வகுக்கும். 2ஆல் வகுத்தா 2 4 0 4 2 8 I2 10 92 18 I2 10 L2 16 6 12 மிச்சம் 1 14 L2 14 1 2 4 2 8 4 2 8 I2 10. இப்போ இது போல் எத்தனை வகுக்கும்? இது 2ஆல் வகுக்கும். இது 5ஆல் வகுக்குது. 9 15 19 3ஆல் வகுக்காது. இது 3ஆல் வகுக்கும், 2ஆல் வகுக்கும். ஆனால் இது 9 10 இது 5ஆல் மட்டும்தான் வகுக்கும். 7 11 21 இது 3ஆல் வகுக்கும். ஆனால் 5ஆல் வகுக்காது. இது 5ஆல் வகுக்குது. நம்மளுக்கு தேவை எல்லாமே ஒரே எண்ணால் வகுக்கணும். ப்ரைம் நம்பர் தான் ஏதோ ஒன்று வருது வேறு. 17ஆல் வகுக்கும். 17 ஒரு 17 17 மிச்சம் 3 34 2 17 34. இங்கே 3 17 51 85 மிச்சம் 8 இருக்குது 85 5 5 டைம்ஸ் 5 17 85. இங்கே 5 17 85 மிச்சம் 1 17 1 17. இங்கே 8 டைம்ஸ் 85 டைம்ஸ் வருது. 17 85 பெருப்பாங்க இது வரும். அடுத்து ஃபர்தராக இங்கே 12 இது 5ஆல் வகுக்குது, இது 6ஆல் வகுக்குது, இது 5 1 6 3ஆல் வகுக்குது, இது 5ஆல் மட்டும்தான் வகுக்குது, இது 5ஆல் மட்டும் வகுக்குது. அப்படின்னா பொதுவான எண் எதுவும் இல்லை. நம்ம தேவை ஹெச்எஃப் அப்படிங்கிறனால காமன் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்படின்னா 17 2 34 17 2 பெருக்கினா 34. அதே நம்மளுக்கு ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு 2 × 17 34.
34 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி 34 இதுதான் கரெக்டாக ஆன்சர். ஓகே, 990 இந்த கொஸ்டின் வந்து இதை ஹோம்ஒர்க்காக வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மேஜிக் ஸ்கொயர் டேபிள் கணபதி.